வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம விஜி இருக்காங்கல்ல, அவங்க நேரா கண்மணி கிட்ட போயிட்டு இந்த வீட்லயே ராமச்சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம வீரா வந்துட்டு நல்லா யோசிச்சு வேற யாரை பிடிக்கும், அவரோட தங்கச்சி வள்ளியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம கண்மணி கேட்குறாங்க, சரி எதுக்கு நீ இதை கேட்குற அப்படின்னு அந்த விஜிட்டே கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, வேற எதுக்கா, என்னோட அடுத்த டார்கெட்டே அவங்க தான். அக்கா, எனக்கு அடுத்த ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸுக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட கண்மணி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதை விட இவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்காளே அப்படின்னு. அப்ப விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம மாறன் இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம வீராவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப வீரா கேட்குறாங்க, எதுக்குடா இந்த புடவை அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, நீ வீட்டில் வச்சிருக்கிறதே 4 புடவை தான். அந்த 4 புடவையை தான் எங்கே வேணும்னாலும் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதான் உனக்காக ஒரு நல்ல புடவை எடுத்துட்டு வந்தேன். அதே நேரம் வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி வந்துட்டு மாறன் கிட்ட, மாறா எனக்கு எதுவும் புடவை இல்லையாடா? மாறன் சொல்றாரு, அதான் உன் அண்ணன் அவ்வளோ பெரிய கடையா கட்டி வச்சிருக்காருல்ல, அதுல உனக்கு எந்த புடவை வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட வள்ளிக்கு வேதனையா இருக்கு. இதை விஜய் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஆகா நமக்கு அடுத்த சிக்கிருச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வள்ளி ரொம்ப சோகமா வராங்க. அப்ப விஜய் நேரா வள்ளி கிட்ட, பாத்தீங்களா சித்தி, நான் அப்பவே சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறன் மச்சான் மாறிடுவாரு அப்படின்னு. அதே மாதிரி மாறிட்டாரு பார்த்தீங்களா? இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு அவருக்கு தோணலை, அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு. இது கேட்டதும் வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கோவத்துல போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, என்னதான் நீ வெளியில என்னை திட்டிட்டு போனாலும் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் வள்ளி. என்னோட அடுத்த டார்கெட்டே நீ தான். எங்க அப்பாவோட அந்த தவசத்துக்குள்ள உனக்கு ஒரு முடிவு கட்டுறண்டி அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. வள்ளி அங்கேருந்து ரூமுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னடா இது, மாறன் நம்ம மேல எவ்வளவு பாசத்துல இருந்தான், இப்படி பொசுக்குன்னு நம்மளை மறந்துட்டானா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வள்ளி. இன்னொரு பக்கம் மாறன் சொல்றாரு, வீரா, வீரா டெக்ஸ்டைல்ஸ் எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாத்தியா? வீரா சொல்றாங்க, மாறா என் பேரு வைக்க வேணாம். மாறன் சொல்றாரு, என்ன வீரா சொல்ற, நீ ரொம்ப லக்கிடி எனக்கு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்து உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணது யாரு? உங்க அத்தை தானே. அவங்க உனக்கு அம்மா மாதிரி. அவங்களோட பேரு வைக்காம நான் நேத்து வந்தவன் ஏன் பேரு வைக்கணும்னு சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தியே, வள்ளியம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சா? இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது நீ பண்ணியிருக்கியா மாறா? உனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு மாறா, இதை நீ தவறாம நல்லபடியா பயன்படுத்திக்கோ. மாறன் சொல்றாரு, என்ன வீரா சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா அந்த கடையோட பேரை அத்தை வள்ளியம்மாவோட பேர்ல ஆரம்பிக்கி, நல்லபடியா இருக்கும். இது கேட்டதோட மாறணும், சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வீராவும் மாறணும் நாளைக்கு கடை ஓப்பன் பண்ண போறாங்க. அதனால அங்கேருந்து நேரா நம்ம ராமச்சந்திரன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, நாளைக்கு நாங்கள் கடை திறக்கிறோம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, கண்டிப்பா வரோம். மாறா, கடையோட பேர் என்ன? வீராவோட பேரு தானே? மாறன் சொல்றாரு, ஆமா, என் பொண்டாட்டியோட பேர் வைக்காம வேற யாரு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் விஜய் சொல்றாங்க, நாங்க கூட என்னமோ இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்த உங்க வள்ளி அம்மாவோட பேரை வச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏ விஜய், பேர் வைக்கிறது அவங்க அவங்களோட விருப்பம், இதுல நம்ம தேவையில்லாம தலையிடக்கூடாது. நீ ஏன் விஜய் இதுல குறுக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா மாறன் சொல்றாரு, சரி சரி வாங்க,
உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வீராவை பார்த்து, வீரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீரா. வீரா சொல்றாங்க, சரி நீயும் வந்துரு கண்மணி. கண்மணி சொல்றாங்க, என் தங்கச்சி புது கடை ஓபன் பண்ண போறா, நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போறாங்க. ராமச்சந்திரனை கூப்பிட்டு பார்த்தாங்க. ராமச்சந்திரன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வள்ளி எல்லாரும் சேர்ந்து போய் அங்க நிக்கிறாங்க. மாறன் நேரா வள்ளிக்கிட்ட, எங்க உன் அண்ணா அல்ல? ராமச்சந்திரன் அங்கதான் நின்றுகிட்டு இருக்காரு. சும்மா அந்த பக்கமா வந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. வள்ளி சொல்றாங்க, எப்படி அவன் அப்பா வராம இருப்பாரு, அங்க பாரு அப்படின்னு. மாறன் சொல்றாரு, ஏன் இங்க வந்தானே? தன்மானம் சரி இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறமா அந்த கடையை வந்து ஓபன் பண்றாங்க. அப்ப அதுல வள்ளி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சி. அப்ப வள்ளி நேரா மாறன் கிட்ட, மாறா என்ன மாறா ஏன் பேர் வச்சிருக்க? மாறன் சொல்றாரு, இது என்னோட ஐடியா இல்ல, வீராவோட ஐடியா. அப்ப வள்ளி ஓடி போய் வீராவை கட்டி பிடிக்கிறாங்க. விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, எப்படியாவது பிரிச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தா இதுக மறுபடியும் ஒன்று கூட்டிட்டுதுங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான் நாங்க கூட உங்க பொண்டாட்டி பேரை வச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம். ஏன்னா உங்களுக்கு உங்க பொண்டாட்டி தானே முக்கியம், அதனால தானே வீட்டை விட்டே வெளியில போனீங்க, அதான் உங்க பொண்டாட்டி பேரை வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சோம். அப்ப வள்ளி நேரா விஜயை பார்த்து, விஜய் இந்த இடத்துல எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீ தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காத அப்படின்னு. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, பார்க்க போகையில எல்லாருமே ஒன்னா நாம தான் இங்க தனியால் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அதே நேரம் விஜயோட அம்மா ஃபோன் பண்றாங்க. அப்ப விஜய் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. விஜயோட அம்மா சொல்றாங்க, என்னடி அந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது கடை ஓபன் பண்றதுக்கு நீயும் போய் கும்மால அடிச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், என்னடி நடக்குதுங்க? அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா அந்த ராமச்சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவளை வச்சுதான் அடுத்த பிரச்சனையை உண்டாக்க போறேன். இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாரு உங்க அப்பனோட தவசத்துக்குள்ள நீ ஏதாவது அந்த குடும்பத்துல ஒரு முடிவு கட்டணும்டி. இது கேட்டதோட விஜயும், சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, அம்மா ரொம்ப அவசரப்படுது, இதனால நான் தானே மாட்டிப்பேன் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு அந்த கொசு மருந்து அடிக்கிறவங்க வராங்க. இதனால வள்ளி டக்குன்னு ராமச்சந்திரனை பிடிச்சி இழுத்துட்டு மாறனோட கடைக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு கடையை சுத்தி பாக்குறாங்க. பாருங்க அப்படின்னு. ராமச்சந்திரன் கடையெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்குறாரு. வள்ளி கேக்குறாங்க, என்னென்ன கண் கலங்குற? ராமச்சந்திரன் சொல்றாரு, என் புள்ள இந்த அளவுக்கு உயர்ந்து வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவனை நான் எப்படியெல்லாம் பேசியிருக்கேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? நம்ம பொண்ணு வீராதான் காரணம். அவ இல்லைன்னா மாறனோட வாழ்க்கை இப்படி ஆகிருக்குமா? நீ தானே சொன்ன இது மாதிரி வீராவோட லைஃப் போயிட்டு அப்படின்னு. ஆனா நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக கடவுளா பார்த்து அந்த வீராவை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ராமச்சந்திரனும், ஆமா என் மருமக வீரா என் குடும்பத்தை காப்பாத்திட்டா, என்னோட பையனையும் காப்பாத்திட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா வீரா அந்த பக்கமா வராங்க. ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, அம்மாடி இங்க வாமா. அப்ப வீரா இங்க இருந்து வந்ததோட, சொல்லுங்க மாமா. ராமச்சந்திரன் சொல்றாரு, நீங்க அந்த வீட்டை விட்டு போகும் பொழுது என்ன ஆக போறியோ அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா இந்த குடும்பத்தை ஒரு அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டேம்மா, நீ நல்லா இருக்கணும். என் பிள்ளையோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா அவர் உங்க பிள்ளை மாமா, என்னைக்கும் அவர் தப்பாகிற மாட்டாரு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்து என் பிள்ளைய நான் நம்பவே இல்லை. ஆனா நீ நம்பிக்கையோட இருந்த, நான் நம்பிக்கை இல்லாம இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டம்மா. என் பிள்ளை நல்லவன்னு எனக்கு புரிய வச்சுட்டம்மா. காவேரி எந்த அளவுக்கு அவன் மேல பாசமாவும் உதவியாவும் இருந்தாலோ அதே மாதிரி நீ அவனுக்கு உதவியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட, வீரா டக்குன்னு, மாமா என்ன மாமா இதெல்லாம்? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, அண்ணன் சொல்றதுல தப்பே இல்லை. எப்ப வந்துட்டு என் அண்ணி இறந்தாங்களோ அப்பையிலேருந்து மாறனோட வாழ்க்கையே இப்படி ஆகிருச்சு. ஆனா இவன் இப்படி இருக்கிறத நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு வள்ளியும் நன்றி சொல்றாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு இவனுங்களை எப்படியாவது படு வாங்கி இந்த குடும்பத்தை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வர வர ரொம்ப
திக்காயிட்டே போறாங்களே, இவங்களை விடக்கூடாது, இந்த வள்ளிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. ராமச்சந்திர ரொம்ப சந்தோஷமா வள்ளிக்கிட்ட, வள்ளி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வள்ளி, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாயசத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, அண்ணன் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்ததோடய ஏற்பாடு பண்ணிட்டேன் தானே அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ராமச்சந்திரன் ரொம்ப சந்தோஷமா, என் புள்ள அவன் சொந்த காலில் நின்று ஒரு கடையை திறந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்துட்டு வள்ளி சொல்றாங்க, அண்ணன் எப்படியாவது வீரா அவனை ஒரு அளவுக்கு கொண்டுட்டு வந்துருவா அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி வீரா என் பிள்ளையோட திறமைக்கு ஒரு நல்ல ஒரு வழி பண்ணிட்டா அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராமச்சந்திரன் சொல்றாரு, இது எல்லாருக்கும் கொடு அப்படின்னு. அப்ப கண்மணி ராகவன் எல்லாரும் சாப்பிடுறாங்க. நம்ம விஜிக்கு நம்ம வள்ளி கொடுக்கும் பொழுது விஜி வாங்கிக்கிறாங்க. அப்ப விஜி நினைக்கிறாங்க இதுதான் ஒரு கேடு அப்படின்ட்டு அத சாப்பிடுறாங்க. அப்புறமா கண்மணி வந்துட்டு இந்த விஷயத்த, அதாவது அந்த விஜயோட அடுத்த டார்கெட் நம்ம வள்ளி அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம வீரா கிட்ட சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கண்மணி அங்கிருந்து வெளியில வராங்க. வெளியில வந்த போது விஜயும் பின்னாடியே வராங்க. விஜய் இங்க இருந்து வந்துட்டு, அக்கா இங்க வாங்கலேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அப்ப கண்மணி சொல்றாங்க, சொல்லு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த வள்ளி மேல பாசமா இருக்கு? அப்ப கண்மணி டக்குன்னு, சாச்சே அப்படியெல்லாம் இல்லையே, ஏன் இப்படி கேக்குற? அதுக்கு அந்த விஜய் சொல்றாங்க, இல்ல என்னோட அடுத்த டார்கெட் வள்ளி அப்படிங்கறத சொன்னதோட உங்க முகமே அப்படியே மாறினுச்சு, அதுக்கு நான் கேட்டேன். அதுக்கு கண்மணி சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த வள்ளிய சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரையுமே காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். என்னோட முதல் டார்கெட் அப்படின்னு பார்த்தா வள்ளி தான். நான் சொல்லாமலேயே நீ வந்துட்டு அப்படி முடிவு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சரிக்கா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இவ நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, இவ நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, வீரா கிட்டையும் சொல்ல முடியாது, இந்த விஷயத்த எப்படியாவது வீரா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் ராகவன் நேரா கண்மணி கிட்ட, கண்மணி கடையில ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், வா கண்மணி அப்படின்னு சொல்ல, கண்மணி ராகவன்ட்ட எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. ராகவன் சொல்றாரு, கண்மணி ஏற்கனவே மாறனும் வீராவும் கடையில் இல்ல, அதனால நிறைய வேலை இருக்கு, வா கண்மணி அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப கண்மணிக்கு இந்த விஷயத்த வீரா கிட்டையும் சொல்ல முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம கண்மணி இங்க இருந்து கடைக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி வந்துட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு கட்டப்பையை எடுத்துக்கிட்டு நேரா கடைக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் அந்த விஜய் வந்துட்டு வள்ளி தனியா போறத பாக்குறாங்க. விஜய் நேரா ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னோட போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருப்பேன், அந்த போட்டோல உள்ளவங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி பண்ணணும். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. விஜய் நேரா அந்த வள்ளியோட போட்டோவை அனுப்பி விடுறாங்க. அப்ப அந்த ரவுடிங்களுக்கு வள்ளியோட போட்டோ போகுது. அந்த போட்டோவை பார்த்துட்டு, டேய் இது சாதாரண ஆளு தாண்டா, ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப வந்துட்டு செய்தி கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி நினைக்கிறாங்க, சோ கண்டிப்பா இவளோட டார்கெட் வள்ளி தான், நம்ம வீரா கிட்ட சொல்லி எச்சரிக்கணும் அப்படின்ட்டு நேரா வீராவுக்கு போன் பண்றாங்க. வீரா போன் அட்டன் பண்ணி, சொல்லு கண்மணி. கண்மணி சொல்றாங்க, வீரா காலையில இருந்து உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்படி நீ எங்க தாண்டி போன? அந்த விஜய் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான், அதனால உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் கூட என்னால சொல்லவே முடியல. அதுக்கு வீரா சொல்றாங்க, சொல்லிடி என்னாச்சு? கண்மணி சொல்றாங்க, அந்த விஜயோட அடுத்த டார்கெட் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சியாகி, அடுத்த டார்கெட்டா? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமாண்டி, காலையிலேயே வந்து ராமச்சந்திரனுக்கு யார வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நானும் எதேச்சியா வள்ளி அப்படின்னு சொன்னேன். உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா, என்னோட அடுத்த டார்கெட்டே வள்ளி தான் அப்படின்னு சொன்னா. எனக்கு வேற பயமா இருக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, சரி இரு, வீட்டுல இருக்காங்களா அம்மான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து வந்து வள்ளியம்மா வள்ளியம்மான்னு கூப்பிடுறாங்க.
அப்ப விஜய் அங்கிருந்து வராங்க. வந்துட்டு என்ன வேணும்? அப்ப வீரா கேக்குறாங்க, வள்ளியம்மா எங்க? அப்ப விஜய் சொல்றாங்க, எதுக்கு நீ இப்ப அவங்கள தேடுற? அப்ப வீரா சொல்றாங்க, இப்ப சொல்ல போறியா இல்லையா? விஜய் சொல்றாங்க, அவங்க உள்ளாரதான் சமைச்சிட்டு இருக்காங்க. உடனே வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வராங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, எதுக்காக இப்ப இவ வள்ளியம்மாவை தேடுறா? வள்ளி வீட்டுல இல்லாத விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை போய் காப்பாத்திடுவாளோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது 2 3 ரவுடிங்க டக்குன்னு வள்ளியை தடுக்கிறாங்க. வள்ளி அதிர்ச்சியாகி யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவனுங்க சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா சொல்லு, இது மாதிரி நீதானே அந்த வள்ளி ராமச்சந்திரனோட தங்கச்சி? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா, உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? அப்ப அவனுங்க டக்குன்னு வள்ளியோட தலையில கட்டையால அடிச்சிடுறாங்க. இதனால வள்ளி மயக்கம் விழுந்துடுறாங்க. வள்ளியை பிடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதே நேரம் வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க, யாருடா நீங்க? எதுக்குடா என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என் அண்ணன் யாருன்னு தெரியுமா? உங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவாங்க, மரியாதையா விடுடா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி இந்த பக்கமா வந்துட்டு நேரா விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவளை கடத்திட்டோம். தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா மேடம், அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு அந்த விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, ரொம்ப சத்தம் போட்டா வாயில ஏதாவது துணியை வச்சு அடங்கடா, அது கூடயா தெரியாது? தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாதீங்கடா, என்ன நடந்தாலும் சரி அவளை மட்டும் வெளியில விட்டுறாதீங்க. இதை கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வீரா மறுபடியும் இங்கேருந்து வந்துட்டு வள்ளியம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம பிருந்தா இங்கேருந்து வராங்க. சொல்லுக்கா. அப்ப வீரா கேக்குறாங்க, வள்ளியம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்களா? பிருந்தா சொல்றாங்க, வள்ளியம்மா காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு முதல்லயே போயிட்டாங்க, இந்நேரம் அவங்க வந்திருக்கணும், இன்னும் காணுமே. அப்ப வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளியம்மா போனை கொண்டு போனாங்களா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, வள்ளியம்மா போனை கொண்டுட்டு போகல, இங்கதான் இருக்கு. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பிருந்தா சொல்றாங்க, ஏங்கா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா விஜய், பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னதோட பிருந்தா அதிர்ச்சியாகி அங்கிருந்து ஓடி வந்து, விஜயால ஏதாவது பிரச்சனையா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா, கண்டிப்பா அந்த விஜயால தான் பிரச்சனை. வள்ளி அம்மா தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு கண்மணி கிட்ட சொல்லியிருக்கா. கண்மணி என்கிட்ட சொன்னா. இப்ப வள்ளி அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, மாறனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவானே அப்படின்னு சொன்னதோட அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, கண்டிப்பா அது ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, வாங்க போய் தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் விஜயோட அடுத்த டார்கெட் வள்ளிதான் அப்படிங்கிற விஷயம் கண்மணிக்கு தெரிஞ்சு போச்சு. அத வந்து நம்ம வீரா கிட்ட சொல்லி எச்சரிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.